அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆவுடைய அர்த்தத்தை பார்த்து அந்த துஆவின் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்த பிறகு அவசரமாக ஓடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வெறுத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தொழுது விட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். யார் கேட்பதில் பெருமை அளிக்கிறார்களோ அவர்கள் அந்த வழிபாட்டு முறைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற கருத்துப்படலாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சில பேர் கேட்கறதுக்கே வைக்கப்படுறது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் கேட்பவர் யார்? கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எல்லாம் அவனுடைய அடிமையாக இருப்பத காரணத்தினால அவன் நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற எஜமானன் என்ற அடிப்படையில் எல்லா நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது, ஒவ்வொரு தனி மனிதனும் ஆணும் பெண்ணும் அவரவர்கள் தேவையை அவரவர்களே நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இடைத்தரகர்களோ கூட்டாக அமர்ந்து கொண்டு ஒருவர் சொல்ல மற்றவர் ஆமீன் சொல்வதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனின் உணர்வுகளை, உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக கேட்பதையெல்லாம் அல்லாஹ் அறிகிறான். அவன் யாருக்கும் தீங்கி இழைப்பவன் இல்லை. மாறாக மனிதன் அவனுக்கு அவனே தீங்கி இழைத்துக் கொள்வதாக அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்ற மதங்கள் இந்த பிரார்த்தனை என்ற பெயரில் தான் மக்களை ஏமாற்றுகிறார்கள். துவா செய்யும் போது நமக்காக இவர் துவா செய்கிறார் என்று வெளிப்படையாக தெரியும் பொழுது அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது சாதாரணமாகவே. அதை வைத்துதான் மற்ற மதங்கள் அந்த அறியாத மக்களை தன்வசப்படுத்துகிறார்கள். அதே மெத்தடில் தான் நம்ம அறிவுசாக்களும், இவர் நல்லா தமிழில் கேட்குறாரா, அங்கே உட்கார்ந்தவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இவர் கேட்டு பெற்று கொடுக்குறாரு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நமக்கு எதெல்லாம் வாயில வரலையோ வாயில வர நினச்சிட்டு இருக்கிறாருங்க அவர். ஆனால் யதார்த்தம் என்னன்னாக்கா, யதார்த்தம் என்னவென்று சொன்னால், அவரவர்கள் தேவையை தொழுது முடித்த பிறகு அவரவர்கள் தேவையை அவரவர்களே நேரடியாக கேட்கும்போது வல்ல ரஹ்மான் அந்த துவாவை நமக்கு வேண்டுமென்றால் கொடுப்பான், வேண்டாம் என்று சொன்னால் நிறுத்தி வைப்பான். எல்லா துவாக்களுக்குமான அந்த பதில் மறுமையில் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். குறிப்பாக பொழுது முடித்த பிறகு நிறைய துவாக்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. அதில் அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க, இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக ரசூலுல்லாஹ் கேட்க சொல்கிறாங்க. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. 3 வார்த்தை வருது இந்த துவாவில். என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் எனக்கு உன்னை நினைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். முதல் வார்த்தைக்கான அர்த்தம் இது. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க என்று சொன்னால், உன்னை நினைத்து கொண்டே இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு சுக்குரிக்க, உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை அழகிய முறையில் வழங்குவதற்காக எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். 3 விஷயத்துக்காண்டி அல்லாட்ட உதவி கேட்கணும். நம்ம 3 விஷயம். ஒன்று என்னது? அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பதற்கான உதவி கேட்கிறோம் முதல்ல. அடுத்தது நன்றி செலுத்துவதற்கான உதவி கேட்கிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய வழிபாடு இருக்குல்ல, வணக்க வழிபாடுகள், வணங்குகிற முறைகள் இருக்குல்ல, இதில் அழகிய முறையில் நான் வணங்க வேண்டும் எல்லாம் இதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் கேட்கும். இது கொஞ்சம் லாஜிக்காக பார்த்தோம்னா இந்த 3 செயல் நம்ம தான் செய்ய போகிறோம். இந்த 3 செயலுமே நம்மோடு சம்மந்தப்பட்டது தான் இது. ஆனால் ஏன் இது அல்லாஹ்விடத்தில் கேட்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த 3 செயலையும் ஒரு மனிதன் செய்ய முடியாது. நல்லா மைண்ட் பண்ணிக்கங்க. அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டுமானால் அல்லாஹ் நாடி இருக்க வேண்டும். சில பேர்களை மாத்திரம் அல்லாஹ் நாடுவான் திக்ர் செய்வதற்காக, அவன் நினைப்பதற்காக. அது மாதிரி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தை கொஞ்சம் பேர் தான் எல்லாம் வைத்திருப்பாங்க உலகத்தில். அதுக்கு பிறகு இபாதத்து என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாட்டு முறைகளில் அழகிய முறையில் அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் சில பேருக்கு கொடுப்பான். அது யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்பான். இந்த 3 விஷயமும் நம்மோடு சம்பந்தப்பட்டு இருந்தாலும், நாம் முயற்சி செய்தால் செய்யக்கூடிய வகையில் இருந்தாலும், அதை அல்லாஹ்ட்ட கேட்கும் போது தான் இதை நமக்கு கபூலாக்கி மௌத்து வரை இந்த 3 விஷயங்கள் தொடர்ந்து இருப்பதற்கு நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஆக நினைப்பது, அல்லாஹ்வை நினைப்பது என்பது என்றால் என்ன? முதல் விஷயத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒன்று திக்ர் செய்தல். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம் இதெல்லாம் சொல்றது. இது ஒரு வகையான திக்ர். திக்ருக்கான விளக்கம் இது. இன்னொன்று, நம்மோடு சம்பந்தப்பட்ட செயல்களில் அல்லாஹ்வை நினைக்கிறது. எந்த செயலாக இருந்தால் காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும், தூங்குறதுலேருந்து காலையில் எழுந்துக்கிற வரைக்கும் நம்ம செயல்கள் செய்கிறோம்ல, பல செயல்கள் செய்வோம். நம்ம அந்த செயல்கள் செய்யும் போதெல்லாம் அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக இருக்கிறதா? எனக்கு ஒரு ஹராமான விஷயம் என்னிடத்தில் வருகிறது, அந்த ஹராமான விஷயத்தை நான் தவிர்த்து வாழ்கிறேனா அல்லது அதில் ஈடுபட்டு விடுகிறேனா? ஒரு ஹராமான பணம் வருகிறது, அந்த ஹராமான பணத்தை நான் பெற்றுக் கொள்கிறேனா அல்லது அதை தவிர்த்து கொள்கிறேனா? இது திக்கல் தான் வரும். இது ஒரு திக்கல்ல வரும். ஏன்னாக்கா அங்கே ஹராமான அந்த பணத்தை நான் பெறுவதற்கு என் மனசு இடம் கொடுக்கவில்லை. இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைக்கிறேன். மறைமுகமாக இந்த செயல் நடைபெறுகிறது உள்ளத்தில் அடிக்கிறது எல்லாருக்குமே. அப்போ ஹலாலை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அங்கேயும் நான் அல்லாஹ்வை நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஹலால் இருக்கா இல்லையா? என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், மனைவியோடு இன்பம் அனுபவித்தல், இப்படி சம்மந்தப்பட்டு சொல்கிறாங்க. அது ஹலாலாக இருக்கும் பொழுது அந்த ஹலாலையும் முழுமையாக நாம் செய்யும் பொழுது அப்பயும் அல்லாஹ்வை தான் நினைக்கிறேன். ஏன்? அதுக்கான கூலி நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, உன்னுடைய மனைவியுடைய வாயில ஒரு கவலம் சாப்பாடு கொடுக்குறீங்கள, திருப்பி வரல, ஊட்டி வரல, இது கூட உனக்கு தர்மமாக அமையணும்னு சொன்னாங்க. ஏன்? அங்கே நீ அல்லாஹ் நினைக்கிறாங்க, என் மனைவி என்னுடைய பொறுப்புதாரி, அவளுக்கு சம உரிமை நான் கொடுக்கிறேன், அடிமைத்தனம் கிடையாது அவர், அதனால இஸ்லாம் சொல்லுகிற மதிப்பை நான் வாழ முற்படுகிறேன். அப்போ அல்லாஹ் அங்கே நினைக்கிறோம். உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்போ அல்லாஹ்வை நினைத்தல் என்பது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுதல், திக்ர் செய்தல், நம்மோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து பார்த்து செய்கிறது. அதுக்கு பிறகு சுக்ரிக்கை என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்படைகள் நிறைய அந்த உலகத்தில் இருக்குது, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இன் தவுத்து ஞாபகத்து அல்லாஹி பலா துசுஹா என்று அல்லாஹ் சொல்கிறார். எவ்வளவோ ஞாபகத்துகள் எல்லாம் கொடுக்குற அருள்படைகள் கொடுத்துருக்கிறான். அதுக்கு நன்றி செலுத்த நம்மளால் முடியாது. சஜிதாவிலே இருந்தால் கூட செலுத்தலாம். அவங்க வரைக்கும் நமக்கு அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட முடியாது. அப்போ நன்றி செலுத்தி விட முடியாத அளவிற்கு அருள்படைகளை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அது கொஞ்சம் துவா வருது. அல்லாஹ்வுமே அபூவுலக ஞாபகத்துக்கு அலையணும் துவா ஒன்று வருது. அப்படி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ எனக்கு அருளப்பட்ட, உன் மூலமாக எனக்கு அருளப்பட்ட அந்த அருள்படைகளை எல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன் அல்லாஹ். அந்த ஒத்துக்கொண்டு அதற்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு முடியாது என்னால் என்று நம்முடைய பலகீனத்தை அங்கே ஒத்துக்கொள்கிறார் அல்லாஹ்விடத்தில். அடுத்ததாக ஹுஸ்னு இபாதத்துக்கு என்பதற்கு 2 அர்த்தம் இருக்குது. 3வது விஷயத்துக்கு என்னது? ஒரு அர்த்தம், அந்த வணங்குகிற விஷயங்களில் ஒவ்வொரு செய்யும் போது சரியாக செய்தல், ருக்குவை சரியாக செய்தல், அத்தஹியாத்தில் ஓத வேண்டியதை ஓதுதல், குடியும் போது ருக்கு செய்யும் போது சரியாக சமநிலையில் இருத்தல், அத்தஹியாத்தில் துவாக்களை அதிகமாக கேட்குதல், அமைதியாக செய்தல், காக்கை கொத்துவது போல் அந்த தொழில் சொல்கிறாங்க.
மிகப்பெரிய திருடன் யாருன்னு கேட்குறாங்க சகாபாக்களை பார்த்து. யார் தெரியுமா? தொழுகையில் திருடுபவன் அப்படிங்கிறாங்க சொல்லலாம். தொழுகையில் திருடுபவன் யாரு? சும்மா ஒரு நிமிஷம் தொழில் போயிட்டே இருக்கிறது. அப்படி குடியிருந்து அப்படி ஏற்றுக்கிறது, அப்படி குடியிருந்து என்ன டப்பு டப்புன்னு போயிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஹுஸ்னு இபாதத்து கிடையாது. அழகிய முறை இபாதத்து என்பது உது செய்வதிலேருந்து தொடங்கும். உது செய்வதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அதெல்லாம் நல்லா படித்து விட்டு செய்ய வேண்டும். பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் ரொம்ப பேர்களை முறையாக செய்கிற மாதிரி நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது பார்க்குறோம் பல பேர்களை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க சரியாக அதை வந்து அந்த ஒழு செய்கிற முறைகள்லாம் படிக்க வேண்டும். அந்த ஒழு செய்கிற முறைகள் வந்து ரொம்ப பேர் வந்து தெரியல. குறிப்பாக வந்து கால் கழுவும் போது நான் ஒரே பயன்படுத்தி சொல்லிடுறேன். கால் கழுவும் போது தண்ணீரை சரியாக திறந்து விட்டு அந்த விரல் இடுக்குகளில் விரல்களால் சுத்தம் செய்ய வேண்டும். அதிசயம் இருக்குது. விரல் இடுக்குகளை விரல்களால் சுத்தம் செய்ய வேண்டும் இருக்குது. பெரும்பாலும் நம்ம பார்க்கறதுனாக்கா இப்படி ஒரு திரும்பு, இப்படி ஒரு திரும்பு, இப்படி ஒரு திரும்பு, இப்படி ஒரு திரும்பு, லெஃப்டை கழுவுறமா ரைட்டை கழுவுறமான்னு தெரியாது. கடைசியில் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது. ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய செயலை நினைக்க வேண்டும். ஹுஸ்னு இபாதத்தில் ஒரு இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கால் கழுவிருக்கிறாங்க, நம்ம இப்படி தான் கழுவணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே கண்டிப்பாக வந்து தீபாட்டாவே வரும். அப்போ அந்த அதான் ஹுஸ்னு இபாதத், பொது செய்தல் சரியாக சொல்லும். இன்னொரு அர்த்தம் இருக்குது. தொழுகைக்கு தகுந்தவாறு அவுட் சைடில் போன பிறகு இபாதத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்வது. இது அதே விஷயத்துக்கான விளக்கம். இது இங்கே தொழுது இருக்கிறோம், முடிஞ்சிருக்கிறோம், சைதா செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்திருக்கிறோம். அந்த வாசலை விட்டு வெளியே போய் நிறைய விஷயங்கள் ஈடுபடுவோம்னா நம்ம பதில் தொழில் விட்டு 6 மணி நேரம் இருக்குது, லோக தொழில் விட்டு 2 மணி நேரம் இருக்குது, அசல் தொழில் விட்டு 2 மணி நேரம் இருக்குது, அப்புறம் வந்து 1 மணி நேரம் இஷா வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் காலை வரைக்கும் இருக்குது. அப்போ தொழுகையோட டைம் வந்து குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான். பாக்கி உள்ள 23.5 மணி நேரம் வெளியில் இருக்கிறோம். அந்த வெளியில் இருக்கும் பொழுது 1/2 மணி நேரம் நாம் சில தொழுகைக்கு தகுந்தவா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இதான் ஹுஸ்னு இபாதத்துக்கு. இங்கே இபாதத்துக்கு தோதுவாக வெளிப்பக்கம் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்குமானால், இங்கே வணங்கியதற்கு தோதுவாக வாழ்க்கை இருக்குமானால் அந்த இபாதத்து வந்து அழகிய இபாதத்தாக மாறும். அப்படி இல்லாமல் இங்கே நான் குனிந்திருக்கிறேன், சஜதா செஞ்சிருக்கிறேன், கட்டுப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன், ஆனால் வெளியே போய் பல விஷயங்கள்லாம் மாறுதலாக இருக்கிறது. அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு ஆளை பார்த்து கணிக்க முடியாது. அப்போ அவர்கள் தான் இந்த துவாவை செய்துவிட்டு என்னுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது, அது கொஞ்சம் டைம் எடுக்கணும். இந்த பிராக்டிஸ் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. காலை பஜன் உடனே உட்கார்ந்து சொன்னாங்க சகாபாக்களை. சூரிய உதயமாக உட்காருங்கன்றாங்க, உட்காந்துக்கிட்டு யோசிங்கன்றாங்க. யாரை பற்றி? முதல்ல உங்களை பற்றி யோசிங்கன்றாங்க. யோசிங்க, என்ன செஞ்சீங்கன்னு யோசிங்க, நைட்டு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு தூங்க போகும்போது ஒது செய்து விட்டு அந்த குழுவெல்லாம் அந்த குழுவது பிறப்பின் பழக்கம், குழுவது பிறப்பின் நாசு, ஆயத்தில் குதிச்சு, இன்னும் சுகானல்லா அல்ல திக்கர்களெல்லாம் ஓதிட்டு அன்றைய கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிங்கன்னு சொன்னாங்க. நம்மளை இன்னைக்கு காலையில் எழுத்துலேருந்து நான் நைட்டு வரைக்கும் என்ன செஞ்சேன், அது செஞ்ச போது அது வந்து எந்த விஷயங்கள்லாம் மாற்றமாக இருந்தது, மாற்றத்துக்கு மாற்றமாக என்ன இருந்தது, உலக காரியங்களில் வந்து என்னோட தலையீடு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணினேன். அதை வந்து ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆணைய பெண்ணையும் இரவு தூங்கும் போது அதை வந்து கணக்கெடுத்து விட்டு தூங்குங்கிற சொல்லலாம். ஏன்னாக்கா நீங்கள் அல்லாஹ் முன்னாடி நின்று அல்லாஹ் உங்களை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஹுஸ்னு இபாதத்தில் வரும். வணக்க வழிபாடுகள், அதாவது தொழுகையை 5 நேரம் தொழுகையை தொழுகிறவங்கள நம்ம சில பேர்கள் மாத்திரம் அவங்க வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள் எல்லாம். தொழுகை வராதவங்களை பற்றி அவங்களுக்கு வந்து அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல விரும்பலை. தொழக்கூடியவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பின்பற்றும் பொழுது தான் அந்த தொழுகையும் வாழ்க்கை முறையும் நன்றி செலுத்துதலும் நினைத்தலும் அழகிய இபாதத்தாக அது மாறும். அப்போ ஃபுல்ஃபில்லாக நம்ம இன்ஷால்லா ஆகிடும். அப்போ வெளிப்படையாக செய்கிற தொழுகை முறைகள், அதுக்கு பிறகு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைகள், வெளி உலகத்தில் போய் வாழ்கிற முறைகள், இவையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் துவா செய்ய சொன்னாங்க. சொல்லலாம் அல்லாஹுமே ஐனி அலா திக்ரிக்க ஒரு சுக்ரிக்க ஒரு ஹுஸ்னு இபாதத்திக்கன்னு சொன்னார்கள். இந்த 3 விஷயத்துக்குள்ளேயே நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அமல்கள் அடங்கி போயிடும். அதுக்கு தான் தினம் நீங்கள் உங்களை நீங்களே பரிசீலனை செய்து கொண்டு வாழுங்க. எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸாக ஃபெயிலாங்கிறத அவங்களுக்கு தெரியும். உங்கள் மனைவிக்கு உங்களை பற்றி தெரியாது,
உங்களுக்கு உங்கள் மனைவி பற்றி தெரியாது, பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியாது, பிள்ளைக்கு அத்தா பற்றி தெரியாது. இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன். அதனால ஒவ்வொருவரையும் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆளும் தனி மனிதர்களும் உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொண்டு ஓகே என்று சொன்னால் தூங்குவதற்கு முன்பாக ஓகே சொல்லிக் கொள்ளுங்கள். அப்படி ஓகே இல்லை என்று சொன்னால் துவாவாவது கொஞ்சம் செய்யணும். யாரெல்லாம் இன்றைய தினம் நான் சில விஷயங்களை மாற்றம் செய்திருக்கிறேன், உனக்கு ஒரு மாற்றமாக சில விஷயம் அவங்களுக்கு தெரியவில்லை. ஏன் அவங்களுக்கு தெரியும் சொல்கிறேன்னா, அந்த மனசு பொய் சொல்லாது யாரும். மனதை பொய் சொல்லி பழக்க முடியாது யாரும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு சொன்ன மனசை ரொம்ப கரெக்டாக படைத்திருக்கு. நாக்கு பொய் சொல்லுவோம், வேற உறுப்புகள்லாம் பொய் சொல்லி மாட்டிக்க சில இடங்கள்ல. ஆனால் உள்ள மாத்திரம் பொய்யே சொல்லாத மாதிரி அல்லாஹ் தெளிவாக அந்த உள்ளத்தை மூளையை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். ஆகையினால அதோடு பேசி இந்த 3 விஷயங்கள் நம்மை நாமளே பரிசோதனை செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற வேண்டும். அல்லாஹ் முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுவோம் என்பதால் தான் தொழுகிறோம். நம்ம வேற எதுக்கு நம்ம தொழுகலை. அப்போ தொழக்கூடியவர்கள்ட்ட இவ்வளோ விஷயங்களை ரெஃபர் பண்ணி பார்த்து நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது நாம் முயற்சி செய்த அந்த எல்லா விஷயங்கள், அதாவது தொழுகை சம்பந்தமாக எவ்வளோ முயற்சி செய்கிறோமா இல்லையா? எவ்வளோ கஷ்டம் தானே. பஜருக்கு வர்றது கஷ்டம், வேலையை விட்டு நுகர் வர்றது கஷ்டம், அசர் வர்றது கஷ்டம், அப்புறம் மகரிப் இஷா வர்றது கஷ்டம். அந்த கஷ்டத்தோடு நம்ம ஏன் வர்றோம்? நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறோம், அல்லாஹ் முதலாவதாக தொழுகை தான் கேட்கப் போகிறான் என்று வருகிறோம். அந்த தொழுகையோடு சேர்ந்த அவுட் சைடு வாழ்க்கையும் சரியாக இருக்கும்போது அது குஸ்லு இபாதத்தாக மாறும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் அருள் புரிய வேண்டும். அதற்கு பிறகு நம்மிடத்திலே உள்ள குறைகளை நமக்கு நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி சரி செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற உயிர் என்பதை நல்லா ஸ்ட்ராங்காக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எழுவதும் தூங்குவதும் ஒரு ரொட்டேஷன் வாழ்க்கையில் அதை சரி செய்து கொள்வதற்காக உள்ள வாய்ப்பை அதை தந்திருக்கான் என்பதை விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொழுகைகள், விவாதத்துகள், திக்ருகள் எல்லாம் அழகிய முறையில் ஆவதற்கு ரஹ்மான் துணை புரிய வேண்டும். இன்னும் அந்த கேட்டபடி நான் சொன்னபடி நான் அமல் செய்வதற்கும் கேட்டபடி நீங்கள் அமல் செய்வதற்கும் ரஹ்மான் அருள் பாலிப்பானாக. வாக்கரத்தாவ அனைத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த